ஐ லவ் யூ. டேய், டென்னிஸ் விளாட போலாமா? இல்லைடா, எனக்கு டயர்டாக இருக்கு, நான் தூங்க போகிறேன்டா. அப்படியா? சரி, ஓகே. கட். டேய், இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிடா, அவ்வளோதான். ஓகே. காலையில் ஐ லவ் யூன்னு ஒரு சீன் வந்துச்சுல்ல, அப்போது ஹீரோயின் யாரோ படத்தில் இருக்காங்களா? இல்லைடா, நம்ம எடுக்கிற ஷார்ட் ஃபிலிமே ஒரு ட்ரெய்லர் தான். படம் பேரே ட்ரெய்லர் தான். ஆனால் நம்ம எந்த ஷார்ட் ஒன்று வச்சுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஈவினிங் வச்சு வெளில போகலாமா? இல்லைடா, நான் அடுத்த படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க போகணும். சரி, ஓகேடா, பார்ப்போம். ஓகே, பாய். இப்போதானே வந்த, எங்கே கிளம்பிட்டு இருக்க? லொக்கேஷன் பார்க்க கிளம்பிட்டீங்கம்மா. ஹலோ. அதாங்க, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒரு 8 மணிக்கு வந்துடுங்க. சில க்ரீன் மேட் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும். பைக் சாவி எடுத்துக்கிட்டியாடா? எடுத்துட்டேம்மா. அதனால் நீங்கள் எனக்கு ஷர்ட் வேணாலும் போட்டு வாங்க. ஷர்ட்டில் கூட க்ரீன் கலர்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க. அப்புறம் உங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கணும், ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேணாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் மறக்காமல் உங்கள் வண்டி கொண்டு வந்துடுங்க, ஓகேவா? ஓகே ஓகே ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே. சொல்கிறா. டேய், எங்கடா இருக்கா? லொக்கேஷன் பார்க்க வந்திருக்கேன். எங்கே? நம்ம பேட்டா கிட்ட பேர்ட்ஸ் பேரடைஸ். படத்துக்கு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டியா? நோவான் வைக்கலான்னு இருக்கேன். டேய், ஏற்கனவே நோவான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கேடா. எப்படி தான் நம்ம டைட்டில் காப்பி அடிக்கிறாங்களோ. டேய், இது நல்லா இருக்குடா. எதுடா? டே தான். சரி, ஓகே, லொகேஷன் பார்த்து நான் கால் பண்ணுறேன். யாராவது வீடு பூடி இருக்குன்னு சொன்னாங்களோ, சும்மா ஏதாச்சும் கடையை கிளப்பி விடுது. அப்பா, நம்ம ஷூட்டிங்காக எல்லா திங்ஸும் விட்டு போயிருக்காங்க போல் இருக்கு. டிவி, கிளாக், ஓகே. இவ்வளோ நாள் வீடு பிடிந்தாலும் டிவி நல்லா புதுசாக தான்ப்பா இருக்கு. இப்படி தானும். ஓகே, இங்கே இந்த ஷார்ட் வச்சுக்கலாம். என்ன இது? பேப்பர். ஓகே, இங்கே தான். இங்கே இன்ட்ரோ ஷாட் வச்சுக்கலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஓகே, இங்கே நானும் ஒன்றும் ஃபைட் பண்ணுற சீன் வச்சுக்கலாம். ஓகே, அந்த சீக்வன்ஸ் இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். ஓகே. யாராவது? டேய் டேய் டேய், யாராவது? டேய், தெரியல. சரி, ஒரு கிளம்பும் சீக்கிரமா. என்னன்னு தெரில. நைட் ஸ்விட்ச் எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதுவாக தான் இருக்கணும். எஸ், லைட்டு கொஞ்சம் ஷார்ட்ஸ் இது கிளம்பும். டேய், யாராவது? வெளியே வாங்கடா. யாரா அந்த மேட்சிக் வேலையெல்லாம் கட்டுறது? டேய், லைட் வேற ஆஃப் ஆயிடுச்சு. யாருமே காணோம்.
வெயிட் இப்போ இங்கே நடக்கிற திங்ஸ்லாம் எனக்கு ஏதோ கன்வே பண்ணுற மாதிரி இருக்கு. வீட்டுக்குள்ளே வந்து நான் என்ன பொருளை தொட்டேனோ அதே பொருட்களை நான் திருப்பி தொடுற மாதிரி இருக்கு. அப்புறம் யாரையும் காணும். வீட்டில் ஏதோ இருக்கு. இப்போ அட பாவிகளா, ஆண்ட்ராய்டு வருஷம் அப்படி வாண்டடாக வந்து மாட்டிட்டேனே. சரி ஃபஸ்ட் இந்த வீட்டில் வெளியே கிளம்பும். ஏய் கீ அக்கா சொல்லியிருக்காங்கல்ல, எறும்பு சம்மந்தமாக எந்த பொருட்களை தொட்டாலும் கோஸ்டோட எஃபெக்ட் இருக்காதுங்க. அதான் டே சவுண்ட் வரல. டேய் டேய் இது புற நிக்குது. கீ எங்கன்னு தெரியலையே. பைக்கையும் காணும். சரி ஃபஸ்ட்டு வீடியோ கிளம்போ. டேய் என்ன டோரை திறக்க முடியல? என்ன வரும்போது பூட்டவே இல்லை இப்படி? ஐயோ டேய் ரத்தம். டேய் இது ரத்தம் மாதிரி இருக்கு. டேய் இந்த வீட்டு விட்டு வெளியே போக முடியலையே. என்ன பண்றது? சரி யாராச்சும் ஃபோன் பண்ணுவோம். நேரம் இப்போ சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சரி வாட்ஸ்அப்பில் இருக்கா சொல்லுவோம். நெட் இல்லை. நெட் இல்லை ஆனால் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு. டோன்ட் ஆக்ட் ஓவர் ஸ்மார்ட் ஃப்ரம் அன்னோன். டே சவுண்டு ஏதாச்சும் ஹை ஃப்ரீக்வன்சியில் சொன்னாதான் அந்த மாதிரி சவுண்டு வருது. என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரியல. என்னதான் நடக்குதுங்க? உனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். யார் நீ? நான் ஒரு விச். இந்த வீட்டுக்கு உனக்கு முன்னாடி நான் வந்தேன். சரி என்னதான் நடக்கும்? நீ சாக போற. ஏன்? எதுக்கு? டேய் இந்த வீட்டை பத்தி நினைச்சாலே நீ இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். இந்த வீடு உன்னை இழுத்துடும். இது விதி. அதனாலதான் கீ போடாம கூட உன் பைக் ஓடிச்சு. உள்ள வந்து ஹை ஃப்ரீக்வன்சில பேசினா டே அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும். ஆனா விளையாட்டுகளை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு போட்டே இருக்கும். எங்க போற? இல்ல இல்ல இத நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன். உன்னால முடியாது. தேவையில்லாம ட்ரை பண்ணாத. முடியும். சொல்லுன்னு கேள முடியாதுன்னு. முடியும். சாக போறடா. கத்தி தானா இது? என்ன நவர முடியல?
போடா ஒரு வழியாக வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். என்ன பண்ணுறான் அவ்வளோ நேரம் உள்ள? என்னடா நடக்குது இங்கே? ஐயோ டேய் நீ என்ன இங்கே வந்த? ஒன்னே யார் வர சொன்னது? நான் உன்னை தேடி தான் இங்கே வந்தேன். டேய் இப்போ நம்ம செத்துட்டோம்டா. நம்ம ஷூட்டிங் என்ன பண்ணுறது? அதான் செத்துட்டோம்லடா. இனிமேல் யார்ட்டையுமே பெர்மிஷன் வாங்க தேவையில்ல. நம்ம இனிமேல் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிக்கலாம். ஆனால் படத்துக்கு இன்னொரு கேரக்டர் வேணுமேடா. என்ன பண்ணலாம்? அடுத்தவனா சொன்ன சாவான்ல அவனை வச்சு பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இதான்டா இந்த படத்தோட கதை. ஓகேவா? ஓகேடா. கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. லாஜிக் மிஸ்டேக்ஸ் கொஞ்சம் இருக்கு. டேய் பேய் படத்தில் லாஜிக்கே பார்க்கக்கூடாதுடா. அப்படி பார்த்தா காஞ்சனா படத்தில் வாஷ் மிஷின் முடிவு வருது. அதுக்கு என்னங்கிற? மியூசிக் யாரு? ஹாரிஸ் ஜாஸ் மியூசிக் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறம் ஃப்ரெண்டு அஸ்வின் கேமரா பண்ணுறான். லொக்கேஷன் பார்க்க போகலாமா? ஓகேடா போகலாம். ஆனால் பைக்கே ஸ்டார்ட் ஆக மாட்டேது. டேய் ஷூட்டிங் ஸ்பீடாக முடிக்கணும்டா. விடுறா அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம். டேய் அப்புறம் 2-3 டாப் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் எடுக்கணும். அப்புறம் வேறு அவ்வளோதான். மீன்குள் மாசனம் வரல? டேய் தேடி பண்ணுறோம் மூடிட்டு வா. டக்குன்னு சில்ஸ் எடுத்துருவா. நம்ம அந்த ஆள் வேறு பார்க்க போகணும். டேய் அங்கே பாடுறா கருப்பா ஏதோ வருதுடா. நமக்கு அதே நடக்கிற மாதிரியே வருதுடா. டேய் இங்கே பாடுறா டைம் இங்கே 8:36 காடுது. இப்போ மேலே பாரு 8:22 காடுது. அப்புறம் டேட்டு நீ நவம்பர் 5 ஆனால் நவம்பர் 18 காடுது. டேய் அங்கே பாடுறா ஒரு கத்தி பறந்து வருதுடா.